This conference will now be recorded. Hello, good morning. In the session, we will study endpoints as well as elastic IPs. So, first one, what is endpoints in particular? So, let's go ahead. VPC la VPC dashboard kela apdi kela vandichina ungalku endpoints nu irukum. So, அப்படி கிளிக் பண்ணுங்க. ஸோ இது படிக்கிறது முன்னாடி நம்ம ஆக்சுவலி இந்த யூஸ் கேஸ் தெரிஞ்சுக்கணும், எதுக்கு யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் ஆகும், ஸோ இதுவரை யூஸ் என்ன. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சினாரியோ எடுப்பேன். சினாரியோ என்னன்னா, என்கிட்ட ஒரு விபிசி இருக்கு பாருங்க. இமேஜின் இது ஒரு விபிசி. இந்த விபிசில ரெண்டு சப்நெட் இருக்குங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்க அந்த NAT கேட்வே பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் சேனல் போங்க. முதல் யூடியூப் சேனல்ல AWS in தமிழ் இருக்கு இல்லையா, இதுல இந்த NAT கேட்வே ரெண்டாவது வீடியோ AWS NAT கேட்வே in தமிழ் பாருங்க. அது படிக்கணும். அது படிச்சாதான் நீங்க இங்க வரணும். அப்பதான் புரியும், நல்லா புரியும். ஓகே, ரைட். ஸோ இங்க போய் ஸோ endpoints-ங்க. ஸோ let me explain. ஓகே, ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு விபிசி இருக்கு. ஓகே, ஐம் கோயிங் டு புட் சம் ஒரு ரெண்டு சப்நெட். இந்த விபிசிக்குள்ள ரெண்டு சப்நெட் இருக்கு. இமேஜின் இது சப்நெட் 1, அதுக்கப்புறம் ரெண்டாவது சப்நெட் இங்க ஒரு சப்நெட் இருக்கு. ஏற்கனவே நான் அந்த NAT கேட்வே அந்த வீடியோல ஒரு பப்ளிக் சப்நெட் என்ன, ஒரு பிரைவேட் சப்நெட் என்ன சொல்லிட்டு ஆக்சுவலி எனிவே ஐ ரிப்பீட் இட். இது பப்ளிக் சப்நெட், இது பிரைவேட் சப்நெட். எப்படி இந்த பேர் கொடுத்தோம், இது பேர் வந்தாச்சு. பப்ளிக் சப்நெட்க்கு பிரைவேட் சப்நெட் பேர் எப்படி போட முடியும்னா, ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த சப்நெட் ரவுட்டிங் டைரக்டா இன்டர்நெட் கேட்வேக்கு இருக்குமோ, ஓகே, எந்த சப்நெட்க்கு ரவுட்டிங் ரவுட்டிங் டேபிள் டைரக்டா இன்டர்நெட் கேட்வேக்கு கனெக்டிவிட்டி இருக்குமோ அது உங்களுக்கு இட் இஸ் ஏ பப்ளிக் சப்நெட். எந்த சப்நெட் டைரக்டா கம்யூனிகேஷன் டு இன்டர்நெட் கேட்வே இருக்காதோ, ஓகே, கிடையாதோ, அது இட்ஸ் a private subnet. ஸோ அந்த மாதிரி பிரைவேட் சப்நெட் இன்டர்நெட்டுக்கு எப்படி கனெக்ட் ஆகும்? ஆப்வியஸா NAT கேட்வே யூஸ் பண்ணி தான் கனெக்ட் ஆகும், ரைட்டா? அதுதான் நம்ம படிச்சது இந்த NAT கேட்வே கிளாஸ்ல. ஸோ பாருங்க, நான் இங்க NAT கேட்வே போட போறேன். ஸோ என்ன ஆகும்னா, இந்த NAT கேட்வே உங்களுக்கு இப்படி கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம ரவுட்டிங் எப்படி ஆட் பண்ணோம்னா, இந்த பிரைவேட் சப்நெட்ல இருந்து ரவுட்டிங் இப்படி ஆட் ஆகும். ரவுட்டிங் இப்படி ஆட் ஆகும். ஸோ இப்போ ரெண்டு சர்வர் போடலாம்னு வச்சுக்கோங்க. எனக்கு இங்க ஒரு சர்வர் இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் எ மேனேஜ்மெண்ட் சர்வர் ஃபார் எக்ஸாம்பிள். அப்படியே கீழே ஒரு டிபி சர்வர் இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த கிளாஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க, டோன்ட் வரி. ஓகே, ஸோ AWS VPC Endpoints. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த யூஸ் கேஸ் தெரிஞ்சுக்கணும், எதுக்கு அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் எங்க யூஸ் ஆகும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது மேனேஜ்மெண்ட் சர்வர், இது some DB சர்வர் வச்சுக்கோங்க, or any app or DB சர்வர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்க S3 இங்க இருக்கு. நேத்து பார்த்துச்சு இல்லையா S3 அணி. ஸோ S3 எங்க இருக்குன்னா, you will get something here. S3 சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் இருக்குங்க. இது கூகுள் டிரைவ் மாதிரி. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபைல்ஸ் போகணுமோ உங்க இஷ்டம், இதெல்லாம் அங்க சேவ் பண்ணலாம். ஓகே, S3 இதுல பக்கெட்ஸ் இருக்கும், நம்ம அப்புறம் பேச போறோம் இது. பட் S3, ஸோ அந்த S3ல சில ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ டெய்லி இந்த ஆப் சர்வர் என்ன பண்ண போறதுன்னா, இது let me designate as S3 bucket for example, S3 storage. ஸோ டெய்லி என்ன ஆகும்னா, இந்த ஆப் சர்வர், இந்த ஆப் ஒரு டிபி சர்வர் இன்டர்நெட் கனெக்ட் ஆகி
இங்க it will put some files. அப்படியே ரிவர்ஸ்ல வந்து சில ஃபைல்ஸ் வந்து அங்க இருந்து ஆக்சஸ் பண்ணி இப்படி வருது ஆக்சுவலி. ஓகேங்களா? சோ சில ஃபைல்ஸ் வந்து அங்க போடுறது, அதுக்கப்புறம் சில ஃபைல்ஸ் வந்து வேற மெஷின்ஸ் இருக்கும். அந்த மெஷின்ஸ் வந்து it is actually basically going through NAT gateway, talking to it and getting the data. ஓகே, சோ இது வந்து ஓகே, இதுல ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இந்த பிரச்சனை என்னன்னா இங்க பில்லிங் பிரச்சனைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிபிஆர் ஆப் சர்வர் வந்து இந்த மாதிரி நமக்கு இப்படி வெளியே போலான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்గా இந்த டிராஃபிக் போகுது இல்லையா, பர் ஜிபி நார்மலா வந்து நேட் கேட்வே காஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பர் அவர் நேட் கேட்வே இஸ் 0.045 per hourங்க, டாலர் per hour. ஓகே, நேட் கேட்வே வந்து காஸ்ட் வந்து $0.045 per hour. அது இல்லாம அகைன் தேர் ஆர் சார்ஜஸ் பர் ஜிபி பேசிஸ், பர் ஜிபி பேசிஸ், பர் கிகாபைட் பேசிஸ் சார்ஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க S3ல வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணா ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேட் கேட்வே போய் இப்படி போய் இந்த S3ல வந்து ஸ்டோரேஜ் பண்ணா ப்ராப்ளம் கிடையாது. ஆனா அங்கல இருந்து ஆக்சஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, then you will be charged. So S3 data transfer charges இருக்கும். இங்க போனா S3 data transfer charges. ஓகே, சோ இது எப்படி தப்பிக்கலாம்? சோ இந்த ரெண்டு சார்ஜஸ் மூலமா நமக்கு பில் ஏறுதே போகுது. ஆக்சுவலி சின்ன செட்டப் பண்ணா பரவாயில்லங்க. பெரிய செட்டப்ல வந்து S3 ஸ்டோரேஜ்ல வந்து டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா நீங்க ஆக்சஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஹெவி பில்லிங் வரும். சோ முதல்ல இந்த இமேஜின் எவ்ரிடே வந்து நீங்க வந்து 200 ஜிபி ஆக்சஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க. 200 ஜிபிக்கு வந்து 200 ஜிபி 24 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்க இது பே பண்ணணும், இந்த 0.045 per hour பில் பே பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 500 ஜிபின்னு வச்சுக்கோங்க, அந்த 500 ஜிபிக்கு வந்து பர் ஜிபி சார்ஜஸ் பே பண்ணணும். அது இல்லாம S3 டேட்டா டிரான்ஸ்ஃபர் பே பண்ணணும். இதெல்லாம் தப்பிக்க முடியுமா? எஸ், முடியும். எப்படி முடியும்னா நாம வந்து இங்க எண்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, endpoints யூஸ் பண்ணலாம். endpoint னா ஆக்சுவலா என்ன? endpoint னா இட்ஸ் a backend connectivity directly, private connectivity. so for example சேம் இதே செட்டப்ல நான் பிரைவேட் லிங்க் எனேபிள் பண்ணான்னு வச்சுக்கோங்க. so என்ன ஆகும்னா, so I can create a private link directly using இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும் என்னால. டைரக்டா வந்து இப்படி வரும், இப்படி வந்து I can directly attach this subnet. இந்த மாதிரி attach பண்ண முடியும். So this is a private link ன்னு வச்சுக்கோங்க. means endpoint private link. இது endpoint private link. இந்த மாதிரி போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி ஆக்சஸ் ஆகும்? டைரக்டா நம்ம ஆப் ஆர் டிபி மெஷின் வந்து நேட்கேட் மூலமா தேவையில்லை, உள்ள இன்டர்நெட் நம்ம அமேசானுக்குள்ள, இதெல்லாமே அமேசானுக்குள்ள இல்லையா, அமேசானுக்குள்ள இந்த பிரைவேட் லிங்கை யூஸ் பண்ணி டைரக்டா S3 கனெக்ட் ஆகி அப்படியே டேட்டா அப்படியே ஆக்சஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது பிரைவேட் டெக்னாலஜினால, பிரைவேட் லிங்க்னால, எண்ட் பாயிண்ட்னால உங்களுக்கு வந்து இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் இருக்காது. எனவே நம்ம நேட் கேட்வே யூஸ் பண்ணலாம், ஏன்னா உள்ள போகும், உள்ள இருந்தே போய் S3 கனெக்ட் ஆகி நமக்கு டேட்டா அப்படியே பின்னாடி வரும். ஸோ அதனால என்ன ஆகும்னா நம்ம வந்து இந்த நேட் கேட்வே யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இமேஜின் உங்களுக்கு வந்து இங்க இந்த 2 சார்ஜஸும் இந்த 3வது சார்ஜ் இருக்காது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஸோ எண்ட் பாயிண்ட் எந்த மாதிரி என்னன்னா, AWS VPC endpoint வந்து இட்ஸ் ஏ பேக்எண்ட் கனெக்டிவிட்டி டு த AWS சர்வீசஸ். ஸோ ஓவர் இன்டர்நெட் மேல போலாமே தேவையில்லை, ஆக்சுவலா பின்னாடி அப்படியே கனெக்ட் ஆகி நமக்கு எது வேணுமோ அது வாங்கலாம். சரி, இது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, லெட் மீ டிப்ளாய் 2 சர்வர் போடுறேன் ஆக்சுவலி. ஆனா நேட் கேட்வேல போட மாட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்குங்க,
ஓகே ஸோ முதல்ல வந்து நம்ம விபிசியில் வந்து ஏற்கனவே 2 சப்நெட் இருக்கா இல்லையா பார்க்கலாம். போடலாம். சப்நெட் போனா ஃபார் எக்ஸாம்பிள் டெமோன்னு போடலாம். ஓகே இங்க பாருங்க, நேற்று இப்போ நம்ம நாட்வே படிக்கும்போது இப்படி இருக்கு. பப்ளிக் சப்நெட் 1, டெமோ சப்நெட் 1, இது பப்ளிக்னு போட்டா, டெமோ சப்நெட் 2 பிரைவேட்னு போட்டா. எப்படி தெரியும் எனக்கு இது பப்ளிக் இது பிரைவேட்னா? ரவுட்டிங் டேபிள்ஸ் பாருங்க. ரவுட்டிங் டேபிள்ஸ்ல வந்து எனக்கு டெமோக்கு வரும். ரெண்டு ரவுட்டிங் டேபிள் இருக்கு ஆக்சுவலி. ஒன்னு வந்து டெமோ ரவுட்டிங் டேபிள் மெயின் டேபிள். இங்க ரவுட்ஸ் பாருங்க, சாரி இங்க சப்நெட்ஸ் பாருங்க. இங்க சப்நெட் வந்து நம்ம பப்ளிக் சப்நெட் வந்து இந்த டெமோ ரவுட்டிங் டேபிளுக்கு அசைன் பண்ணியாச்சு. அப்புறம் ரவுட்ஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா இன்டர்நெட் கேட்வேக்கு இருக்கு பாருங்க. ஓகே தட் மீன்ஸ் இந்த டெமோ சப்நெட் இருக்குங்க இல்லையா, இது டெமோ சப்நெட் எதுக்குன்னா, நம்ம சப்நெட் இங்க இருக்கு, நம்ம டெமோ சப்நெட் வந்து ரவுட்டிங் டேபிள்ல வந்து it is basically directly connected to internet gateway. Okay, directly connected to internet gateway IGW. அதனாலதான் வந்து இது பப்ளிக் சப்நெட். சரி, இது பிரைவேட் சப்நெட் எப்படி ஆச்சு? இது பிரைவேட் சப்நெட் எதுக்கு இது பிரைவேட் சப்நெட் கூப்பிடணும்னா, ரவுட்டிங் டேபிள்ஸ் போனா இங்க செப்பரேட்டா நாட் டேபிள் இருக்கு. இது எப்படி கிரியேட் பண்றோம்? இது நாட் கேட்வே சொல்லும் போது நான் கிரியேட் பண்ணேன். அதான் அந்த வீடியோ பாருங்க ஆக்சுவலி. ஓகே ஸோ கீழே வந்துச்சுன்னா சப்நெட் பாருங்க, நம்ம பிரைவேட் சப்நெட். ஆனா ரவுட்ஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே கிடையாது பாருங்க. இது ஆக்சுவலி நாட் கேட்வே ஆக்சுவலி கிடையாது பாருங்க. நாட் கேட்ஸ் இங்க வந்துச்சுன்னா நான் டிலீட் பண்ணியாச்சு, பட் ரவுட் மட்டும் அப்படியே இருக்கு. இது டிலீட் பண்றேன், எடிட் ரவுட்ஸ், அதான் பிளாக் ஹோல் வருது இங்க. ஸோ சேவ் ரவுட்ஸ். ஸோ இந்த நாட் டேபிள் பார்த்தா இங்க பாருங்க, ஆக்சுவலி உங்களுக்கு வந்து சப்நெட் வந்து அசோசியேட் ஆயிடுச்சு, பட் ரவுட்ஸ் பார்த்தா இன்டர்நெட் கேட்வே கிடையாது. அதனாலதான் இது பேர் என்ன கொடுக்க போறோம்? நம்ம சப்நெட் வந்து பிரைவேட் சப்நெட் கொடுக்க போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, முதல் வந்து 2 சர்வர்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஒன்னு வந்து பேர் என்ன தரேன்னா, இங்க வந்து பப்ளிக் சர்வர் பேரு, வேற சர்வர் வந்து பிரைவேட் சர்வர். ஓகே ஓகே லெட் மீ புட் இட் லைக் திஸ். இது வந்து பப்ளிக் சர்வர் பேரு, இது வந்து பிரைவேட் சர்வர். ஓகேங்களா? சோ ஆப்வியஸா நாம வந்து பப்ளிக் சர்வர் இப்படி கனெக்ட் பண்ண முடியும். ஒரு இன்டர்நெட்டா நம்ம SSH எடுக்க முடியும். அங்கல இருந்து பிரைவேட் சர்வர் எடுக்கணும். இங்கல இருந்து I will try to access some file in S3 actually. ஓகே S3 வந்து இங்க போடுறேன்னா, let me S3 இங்க இருக்கு, சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம விபிசி எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ண முன்னாடி இந்த S3 ஆக்சஸ் பண்ணா உங்களுக்கு ஃபெயில் ஆகும். ஓகே இதுக்குள்ள ஒரு ஃபைல் இருக்கும், டெஸ்ட் ஃபைல்னு போடுறேன். ஸோ டெஸ்ட் ஃபைல்னு போட்டு, ஸோ நம்ம அந்த பிரைவேட் டெக்னாலஜி பிரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ண முன்னாடி இது என்ன ஆகும்னா டைரக்டா கனெக்ட் ஆகாது. பட் நம்ம இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ண போறோம். இந்த எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இட் வில் பி ஏபிள் டு கனெக்ட் டு திஸ் S3 அண்ட் டவுன்லோட் த டெஸ்ட் ஃபைல் அண்ட் கெட் இட் பேக். அதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே ஸோ லெட்ஸ் டூ இட். ஸோ முதல்ல நமக்கு 2 சப்நெட் தேவை. ஆல்ரெடி நம்ம கிட்ட 2 சப்நெட் இருக்கு, ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இதுல ஒரு சர்வரும் இது ஒரு சர்வர் போடணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, லான்ச் இன்ஸ்டன்ஸ் பாருங்க, செலக்ட் T2 micro,
demo VPC, demo VPC subnet 1 கீழே வாங்க 10.1.1.100 கொடுப்பேன். So add storage, add tags, name, public server, security group, review and launch, done. இப்போ வந்து private server, launch server, select, configure details, demo VPC, subnet to 10.20.1.100. Okay. 10.1. Okay. 10.1.20.100. Add storage, add tags, name, private server, security group, laptop key, launch instance. Okay. So server, public server வந்து public subnetல இருக்கு, private server வந்து private subnetல இருக்கு. So public server வந்து நம்மனால reach பண்ண முடியும். Let's try it out. ஐயோ, ஓகே, நான் வந்து கீ தப்பா கொடுத்தாங்க. ஹோல்ட் ஆன், எரர் வரும். ஹோல்ட் ஆன், கீ வந்து லேப்டாப் கீ. ஸோ ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து మనం பிரைவேட் சர்வர் கனெக்ட் பண்ணா கனெக்ட் ஆகாதுங்க பாருங்க. ஸோ இங்க ஐபியே கிடையாது பாருங்க. ஸோ ஏன்னா எதுக்கு இங்க ஐபி கிடையாதுன்னு கேட்கலாம். ஏன் இங்க ஐபி வரல? பிரைவேட் சர்வர் ஏன் பப்ளிக் ஐபி பப்ளிக் டிஎன்எஸ் வரல? எதுக்கு வரலன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த இங்க சப்நெட் 2 மேல ரைட் கிளிக், மாடிஃபை ஆட்டோ அசைன் ஐபி செட்டிங்ஸ், இது எனேபிள் பண்ணாதான் வரும். ஆனா இது எப்படி எனேபிள் பண்ணணும்னா, நம்ம மெஷின் கிரியேட் பண்ண முன்னாடி எனேபிள் பண்ணணும். இப்ப எனேபிள் பண்ணா வேஸ்ட். இங்க பாருங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, மெஷின் டிலீட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணணுமா? வேற எதனா வழி இருக்குங்க. அது எப்படின்னா, எலாஸ்டிக் ஐபி ஒன்று இருக்கும். ஆக்சுவலி இந்த ஐபியை நம்ம அசைன் பண்ணலாம். எலாஸ்டிக் ஐபி வர்சஸ் இந்த ஐபி, இந்த சர்வர் ஐபி, இந்த பை டிஃபால்ட் அசைன் ஐபிக்கு எலாஸ்ட் ஐபிக்கு என்ன வித்தியாசம்னா நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேங்க. இப்போதைக்கு விடுங்க. பட் எலாஸ்டிக் ஐபினா நீங்க ஒரு ஐபி வாங்கலாம், ஆனா பே பண்ணி வாங்கலாம். ஸோ அலாகேட் நியூ ஐபி அட்ரஸ் போடுங்க, அலாகேட்னுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் அலாகேட் ஆயிடுச்சு 54.159.74.89. ஸோ எலாஸ்டிக் ஐபி நார்மலி வந்து உங்களுக்கு பைசா பே பண்ணணும். பட் நாம எப்படின்னா இந்த மாதிரி அலோகேட் பண்ணி யாருக்கு அசைன் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இன்ஸ்டன்ஸ் ஸ்கேல வந்து எதுவுமே இல்லை. அசைன் பண்ணலாம்னா உங்களுக்கு எவ்ரி ஹவர் காஸ்ட் ஆகும். ஸோ நீங்க அசைன் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ரைட் கிளிக், அசோசியேட் த அட்ரஸ், பாருங்க, ஐ அசைன் டு பிரைவேட் சர்வர், அசோசியேட் போடுங்க. அப்படி போட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி அசைன் ஆச்சுன்னா உங்களுக்கு பில்லு வராது. எதுக்குன்னு கேட்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான்னு. எதுக்குன்னா, எப்படியோ எல்லா சர்வருக்கும் ஒரு பப்ளிக் ஐபி கொடுக்கணும் இல்லையா? ஸோ பாருங்க வந்தாச்சு 54.159. ஸோ டிஃபால்ட் தவிர அமேசான் வந்து இது கொடுத்தாச்சு. ஆக்சுவலி நீங்க பாருங்க, நார்மல் சர்வர், நார்மல் டிஃபால்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ்ல உங்களுக்கு வந்து அது ஹைப்பர் லிங்க் இருக்காது. ஆனா எலாஸ்டிக் ஐபி வந்து ஹைப்பர் லிங்க் இருக்கும். எனிவே இது பத்தி நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றாங்க, எலாஸ்டிக் ஐபி என்ன, யூஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணலாம். பட் எனிவே ஒருவேளை டிஃபால்ட் ஐபி அசைன் ஆகலான்னா நீங்க இப்படி போய் எலாஸ்டிக் ஐபியில அலோகேட் பண்ணி அது வந்து ரைட் கிளிக் பண்ணி இல்ல அசோசியேட் பண்ணலாம். ஓகே, இப்படி அசோசியேட் ஆகும். ஸோ பட் வேஸ்ட் எங்க இருக்கு? ஏன்னா வந்து இது பிரைவேட் சப்நெட் ரவுட்டிங் டேபிள் பாத்தீங்கன்னா இது டைரக்டா இன்டர்நெட் கேட்வே கிடையாது. அதனால என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். நீ கனெக்ட் பண்ணலாம், ஃபெயில் ஆகும். ஸோ ட்ரை பண்ணுங்க.
ஸோ ஃபெயில் ஆகும். ஸோ கனெக்ஷன் டைம் டவுட்னு வரணும். ஸோ ஆக்சிஸ் டினைன்னு வந்தவன் வச்சுக்கோங்க, கனெக்ட் ஆகுது ஆனா பாஸ்வேர்டு தப்பு. பட் இங்க வந்து வரது வந்து என்ன வருதுன்னா, இப்போ கனெக்ஷன் டைம் டவுட் வரும். கனெக்ஷன் டைம் டவுட் வந்துச்சுன்னா கனெக்ஷனே கிடையாது. ஸோ நடுவில் ஏதோ பிரச்சனை இருக்கு. தட் மீன்ஸ் யூ ஹேவ், பிகாஸ் இது பிரைவேட் சப்நெட் இல்லையா, டைரக்டா வந்து உங்களுக்கு பாருங்க கனெக்ஷன் டைம் டவுட். ஸோ எதுக்கு கனெக்ஷன் டைம் டவுட் வருது? இப்படி சப்நெட் போனோம்னா இதுதான் நம்ம பிரைவேட் சப்நெட். இந்த ரவுட்டிங் டேபிள்ஸ் போனான்னு வச்சுக்கோங்க, ரவுட்டிங் டேபிள் வந்து NAT டேபிள்ல இந்த சப்நெட் இருக்கு. ஓகேங்களா, சொல்லுங்க இங்க பாருங்க, பிரைவேட் டு சப்நெட். ஆனா ரவுட்ஸ் பார்த்தாங்க வச்சுக்கோங்க, இன்டர்நெட் கேட்வே கிடையாது. தட் மீன்ஸ் இந்த சப்நெட் வந்து டைரக்டா எது நம்ம பிரைவேட் சப்நெட் வந்து இன்டர்நெட் கேட்வேக்கு டைரக்டா கனெக்ஷனே கிடையாது. அதனாலதான் இந்த எரர். ஓகே, ஸோ எப்படி கனெக்ட் ஆகணும் நம்ம? ஸோ இந்த பப்ளிக் சர்வர் வந்து இந்த பிரைவேட் சர்வர் கனெக்ட் ஆகலாம். ஸோ எப்படி இங்க பாருங்க, ஸோ ஆல்ரெடி NAT கேட்வேல பண்ணிட்டு நம்ம, பட் எனிவே SSH EC2-user @ and போட்டு இங்க நம்ம பிரைவேட் சர்வர் பிரைவேட் ஐபி போடலாம். பப்ளிக் ஐபி இல்ல, பிரைவேட் ஐபி கனெக்ட் ஆகும். ஆனா ப்ராப்ளம் வரும், எரர் வரும். ஏன்னா வந்து நம்ம கீ யூஸ் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், ஸோ நானோன்னு சொல்லிட்டு கீ நேம் எதனா கொடுக்கலாம். பட் நான் என்ன சேம் நேம் கொடுக்குறேன். இருங்க, நானோ .pem ஓபன் பண்றேன். நானோ லேப்டாப் கீ .pem. இங்க வந்து அந்த பெம் நாம ஸ்டோர் பண்ணணும். AWS keys, laptop, right click, edit with notepad++. இந்த பிகின் ஆஃப் த RSA கீ இங்கல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எடுக்கு, அப்படியே காப்பி பண்ணுங்க. ஸோ உள்ள போய் அப்படி பேஸ்ட் பண்ணுங்க. Control-O enter for saving, Control-X to come out. ஸோ ஸ்டில் இப்போ கனெக்ட் பண்ணணும் எப்படின்னா, SSH -i EC2-user, சாரிங்க, SSH-i laptop.pem, ஓகே, EC2-user @ போட்டு இந்த ஐபி கொடுக்கணும். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இது அன்ப்ரொடெக்டட், பாருங்க அன்ப்ரொடெக்டட் பிரைவேட் கீன்னு வருது. ஓகேங்களா, சோ எதுக்கு வருதுன்னா, சோ LLN டைப் பண்ணா இங்க பாருங்க, எல்லாருக்கும் ரூட் கீ, குரூப்ஸ் கீ, எவ்ரி ஒனுக்கு வந்து ரீட் ஆக்சஸ் இருக்கு. அது அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ், இங்க பாருங்க, உங்க கீ வந்து டூப்ளிகேட் கீ எல்லார்கிட்ட இருக்குன்னா எப்படி உங்க செக்யூரிட்டி கிடையாது இல்லையா, சேம் இப்படி. ஸோ யாருன்னா எல்லாருனால வந்து இந்த கீ பார்க்க முடியுதுன்னா தே கேன் காப்பி, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐ நீட் டு chmod 400 laptop pem. ஸோ இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து ரீட் ரைட் டு ரீட் இருக்கு இல்லையா, வெறும் ரூட்டுக்கு மட்டும் நான் வந்து ரீட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ட்ரை பண்ணலாம். இது வந்து லைனக்ஸ்ங்க, இட்ஸ் நாட் AWS, லைனக்ஸ் ஃபீச்சர் ஆக்சுவலி இந்த பர்மிஷன்ஸ் எல்லாமே. இப்போ பாருங்க, SSH-i laptop key .pem EC2-user @10.1.20.100. பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்து 10.1.100, இப்போ பாருங்க 10.1.20.100. ஓகே, குட். சோ இப்போ வந்து நம்ம S3ல வந்து ஒரு ஃபைல் போடலாம். சோ நான் S3க்கு போறேன். S3ல வந்து ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணணுமுங்க. ஸோ வாட் ஐ டு இஸ், ஸோ இங்க வந்து www ஏதோ கொடுக்கலாம் பேர், ஆக்சுவலி தமிழ் சிம்பிளா வந்து தமிழ் AWS ட்ரைனிங் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் எல்லா டிஃபால்ட்ஸ்ல போங்க. நெக்ஸ்ட் 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 கிரியேட் பக்கெட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, இது கிளிக் பண்ணுங்க. இங்க நம்ம வந்து சில பர்மிஷன்ஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, லெட்ஸ் கோ பேக். எடிட் பப்ளிக் ஆக்சஸ் பர்மிஷன்ஸ் போட்டு ஃபைன், குட்.
ஸோ இது ஓப்பன் பண்றேன். ஸோ நார்மலா வந்து இதுக்குள்ள எதனா ஃபைல் போட்டோம்னா யாருக்கு ஆக்சஸ் இருக்காதுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் பாருங்க. This is a test file for testing VPC and points. Control S, endpoints. ஓகேங்களா? So upload, add file, desktop. எங்க சேவ் பண்ணா? Endpoints, okay. Add files, desktop, endpoints. ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணுங்க? ஓகே, நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபைல் வந்து மேக் பப்ளிக் பண்றேன். தட் மீன்ஸ் எல்லாரும் ஆக்சஸ் பண்ணலாம். எரர் வருது, மேக் பப்ளிக் ஃபைல் வருது. ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து பர்மிஷன்ஸ் வரும். பர்மிஷன்ஸ் வந்து so edit, I'll remove this too. Okay, இப்போ போய் இங்க now we'll make it public. Make public. ஓகே, சக்சஸ். ஓகேங்களா? ஸோ எப்படி ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி? ஸோ எல்லா ஃபைல்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் யூஆர்எல் வரும். ஓகே, பாத்தீங்களா? திஸ் இஸ் a test file for testing VPC endpoints. ஓகே, now இங்க பாருங்க, இந்த ஃபைல் வந்து நான் I'll go back to public server, exit and அடிச்சா I'll go back to the exit. பாருங்க, exit அடிச்சா now I'm actually in 10.1.1.100. இதுக்குள்ள போய் நான் wget and போட்டு இது போட்டோன்னு வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ண முடியும் என்னால. பாருங்க, 200 ரெஸ்பான்ஸ் இஸ் 200. ஓகே, endpoints பாருங்க, cat endpoints and போட்டா உங்களுக்கு வரும். பாருங்க, this is a test file. பட் நாம வந்து நம்ம பிரைவேட் சர்வர் வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது வராது. ஸோ நான் என்ன பண்றேன்னா பாருங்க, பிரைவேட் சர்வருக்கு போறேன். ஓகே, இது பிரைவேட் சர்வர் ஆக்சுவலி 10.1.20.100 wget இப்படி போட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வராது. பாருங்க, கனெக்டிங் டு S3 அப்படியே போச்சு. பட் அது வந்து 440 கனெக்ட் ஆகாது, அப்படியே எரர்ல நிற்கும், ஒன்னாகாது. ஓகே, சில டைம்ல ட்ரை பண்ணலாம். அகைன் I'll try it again. வராது. பாருங்க, டிஃப்ரெண்ட் IP ட்ரை பண்ணது, 170.37 230.61 டிஃப்ரெண்ட் IP வருது. பட் ஸ்டில் இட் won't connect. ஸோ என்ன ஆகுதுன்னா ஆக்சுவலி இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணும்போது இங்க வெளியே போனா நான் வந்து டைரக்டா ரவுட்டிங் வந்து இன்டர்நெட் கேட்வேக்கு இல்ல. ஒருவேளை இன்டர்நெட் கேட்வேக்குன்னா இப்படி போய் கனெக்ட் ஆகும். I can understand that. பட் இப்போ வந்து ரவுட்டிங்கே கிடையாது இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகும்னா டிராஃபிக்கும் இப்படி வெளியே வரும், சப்நெட் எதுவுமே ரவுட்டிங் கிடையாது. ஸோ இமீடியட்டா பேக்கெட் ட்ராப் ஆகும். ஸோ நாம இப்போ என்ன பண்ண போறோம், நாம வந்து ஒரு VPC endpoint கிரியேட் பண்றோம். VPC endpoint கிரியேட் பண்ணி இந்த S3க்கு வந்து VPC endpoint கிரியேட் பண்றோம். அது எப்படியோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் கன்ஃபார்ம்ங்க. நான் ட்ரை பண்ற பாருங்க. ஃப்ரம் பிரைவேட் சர்வர் இட் இஸ் நாட் ஏபிள் டு டவுன்லோட் எனி ஃபைல். இட்ஸ் நாட் பிகாஸ் இட்ஸ் cannot reach the internet. நமக்கு என்ன வேணும், இந்த பிரைவேட் இந்த endpoint மூலமா பேக் எண்ட்ல S3 கனெக்ட் ஆகி இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வாட் ஐ டூ, I'll go back here. இந்த VPC endpoints போறேன். ஓகே, இங்க வந்து கிரியேட் endpoint ன்னு சொல்ல போறேன். endpoint வந்து சில சர்வீசஸ் கனெக்ட் ஆகலாம். அவங்க S3க்கு சில சர்வீசஸ் இருக்கு. பாருங்க, இதெல்லாமே நம்ம பிரைவேட் endpoint மூலமா கனெக்ட் பண்ணலாம். பட் எனக்கு என்ன தேவைன்னா இங்க பாருங்க, S3 இருக்கு, கோட் பைப்லைன் EC2. பட் எனக்கு என்ன தேவைன்னா S3. பாருங்க, இது செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
நமக்கு டெமோ விபிசிக்கு வேணும். அதுக்கப்புறம் இது சொல்ல எந்தெந்த ரவுட்டிங் டேபிளுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் மணி. எனக்கு வந்து வெறும் NAT வேணும் இல்லையா, இங்க பாருங்க பிரைவேட் சப்நெட் இதுக்கு மட்டுமே கொடுக்குறேன் ஆக்சுவலி. ஓகே, ஃபுல் ஆக்சஸ், கிரியேட் எண்ட் பாயிண்ட். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ண உடனே பேக் எண்ட்ல என்ன ஆகும்னா, நீங்க ரவுட்டிங் போனான்னு வச்சுக்கோங்க, ரவுட்டிங் டேபிள் போய் NAT டேபிள் போனான்னு வச்சுக்கோங்க, ரவுட்ஸ்ல பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு ரவுட் ஆட் ஆகும். திஸ் இஸ் நத்திங் பட் இங்க பாருங்க காம், அமேசான், AWS, S3, இது வந்து எண்ட் பாயிண்ட் ரவுட். VPCE என்னன்னா VPC எண்ட் பாயிண்ட். இங்க A53 இருக்கு இல்லையா, ஸோ இஃப் ஐ கோ டு எண்ட் பாயிண்ட் இந்த சேம் அங்க இருக்கணும் ஆக்சுவலி. இதுக்கு என்ன ஆச்சு, ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. சாரி, எண்ட் பாயிண்ட் சர்வீஸ், எண்ட் பாயிண்ட் சர்வீஸ் கிடையாது. எண்ட் பாயிண்ட் சர்வீஸ் வந்து வேற அக்கௌண்ட்டுக்காக நம்ம எண்ட் பாயிண்ட்ஸ் படிக்கணும் இல்லையா. சாரி. ஸோ பாருங்க பேர் என்ன வருது இங்க, VPCE -0 is ending with A53 இல்லையா. அப்படி இந்த ரவுட்டிங் டேபிள்ஸ் போனான்னு வச்சுக்கோங்க. ரவுட்டிங் டேபிள்ஸ் நம்ம NAT டேபிள் பாருங்க, ரவுட் பாருங்க. ஸோ 07A53. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நீங்க திருப்பி இது அடிச்சா இப்போ இந்த இதுக்கு முன்னாடி வந்து இங்க பாருங்க வராது, இங்க இது முன்னாடி டிஸ்கனெக்ட் ஆகுது, மீன் கனெக்ட் ஆகல ஆக்சுவல். இப்போ அடிச்சா ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ இந்த பிரைவேட் லிங்க் மூலமா, இந்த எண்ட் பாயிண்ட் மூலமா இது இப்படி கனெக்ட் ஆகி நமக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே ஓகே, செக் பண்ணலாமா, இங்க பாருங்க. ஸோ ஐல் கோ பேக். ஸோ சேம் அதே அடிச்சான்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க டவுன்லோட் ஆயிடுச்சு, எண்ட் பாயிண்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து டவுன்லோட் ஆகல, இப்போ வந்து 200 ஓகே டவுன்லோட் ஆயிடுச்சு. யூ கேன் ஆக்சுவலி cat endpoint, you can open it, nano endpoint, you can edit it actually. Okay, so இந்த மாதிரி. So again check பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா, I'll delete this endpoint. First of all, rm endpoint delete பண்றேன் actually. Yes, delete it. நான் endpoint delete பண்றேன், திருப்பி ட்ரை பண்ணலாம் வாண்டட்லி. So I'll go to endpoint. பாருங்க endpoint is free, சார்ஜஸ் கிடையாது. So right click, delete endpoint. Yes, இது delete பண்ண உடனே if I go to routing tables, it should be deleted. NAT table routes வந்துச்சுன்னா இது delete ஆகணும். So hold on. Okay, delete ஆயிடுச்சு. So if I go to routing table, பாருங்க delete ஆயிடுச்சு. இப்போ ட்ரை பண்ண ஒர்க் ஆகாது. திருப்பி பாருங்க wget போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒர்க் ஆகாது, அப்படியே நிற்கும். பாத்தீங்களா, அப்படியே நிற்கும், ஒர்க் ஆகாது. திருப்பி நம்ம எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ண போறோம், அப்போ ட்ரை பண்ணலாம் பாருங்க. ஸோ என்ன பண்ண போறோம், ஸோ எண்ட் பாயிண்ட்ஸ், திருப்பி எண்ட் பாயிண்ட், S3 VPC வந்து டெமோ VPC. எந்த ரவுட்டிங் டேபிள், இந்த ரவுட்டிங் டேபிள் எதுக்கு, அந்த பிரைவேட் சப்நெட் இங்க இருக்கு. ஓகே, ஃபுல் ஆக்சஸ். ஸோ நம்ம கஸ்டம் ஆக்சஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி ஆக்சஸ். பட் இப்போ IAMல படிக்கணும் போது இது தேவையில்லைங்க, அப்படியே ஃபுல் ஆக்சஸ் போட்டு கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் எண்ட் பாயிண்ட். ஸோ எண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. டைரக்ட் அந்த ரவுட்டிங் டேபிள் கூட அப்டேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ரவுட்டிங் டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா டெமோ பிரைவேட் சப்நெட். ஸோ ரவுட்டிங் டேபிள்ஸ் இங்கே அப்டேட் ஆகணும், இட்ஸ் டேக்கிங் டைம். ஓகே, நோ ப்ராப்ளம்ங்க, வரும் கொஞ்ச நேரத்தில் வரும். பட் நாம இங்கே போய் செக் பண்ணலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆகலையே. ஸோ இப்போ ட்ரை பண்ண பாருங்க, ஒர்க் ஆச்சு பாருங்க.
it has downloaded, right? So cat endpoints download ஆயிடுச்சு. So this is how நம்ம VPC endpoint வாடி endpoint யூஸ் பண்ணி ஓகே உள்ள இருந்தே நம்ம S3க்கு வேற சர்வீசஸ் எல்லா சர்வீஸ் கிடையாது, சில சர்வீஸ்க்கு மட்டுமே கனெக்ட் பண்ண முடியும். ஸோ பிரைவேட் கனெக்டிவிட்டி வரும். அதனால என்ன ஆகும்னா உள்ளே கனெக்ட் ஆகுது இல்லையா, அதனால வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வராது. AWSல உங்களுக்கு வந்து அந்த நார்மலா வந்து இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ணா வச்சுக்கோங்க. எந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணா வச்சுக்கோங்க, இப்படி ஆக்சஸ் பண்ணா வந்து S3க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் பே பண்ணணும் நீங்க. பட் இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இது உள்ளே கனெக்ட் ஆகுது இல்லையா, இப்படியே போய் இப்படி வருது ஆக்சுவலி. ஸோ அதனால என்ன ஆகும்னா நீங்க வந்து S3க்கு சார்ஜஸ் பே பண்ண தேவையில்ல அண்ட் எண்ட் பாயிண்ட் இஸ் ஃப்ரீ. ஸோ அதனால வந்து இதுக்கு முன்னாடி இந்த NAT கேட்வே சார்ஜஸ் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு நிறைய டேட்டா ஜாஸ்தியான உங்களுக்கு நிறைய பணம் சேவ் ஆகும், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் அபவுட் பேசிக்கலி அபவுட் இஸ் எண்ட் பாயிண்ட்டுங்க. அடுத்து வந்து எண்ட் பாயிண்ட் சர்வீசஸ் இருக்கு ஆக்சுவலி. எண்ட்பாயிண்ட்ஸ்க்கு எண்ட்பாயிண்ட் சர்வீஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, எண்ட்பாயிண்ட் சர்வீஸ் வந்து வேற அக்கௌண்ட்டுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கிரியேட் எண்ட்பாயிண்ட் சர்வீஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் யூஸ் பிரைவேட் லிங்க் டெக்னாலஜி டு மேக் VPC அவைலபிள் ஃபார் அதர் AWS அக்கௌண்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதுக்கு நமக்கு லோட் பேலன்ஸ் தெரியணும் உங்களுக்கு, அதனால இது சொல்ல முடியாதுங்க. பட் சேம் எவ்ரிதிங் இஸ் சேம். இப்போ நம்ம இந்த எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம VPCல நம்ம அக்கௌண்ட்ல ஒர்க் ஆகுது இல்லையா, அதே சேம் இந்த மாதிரி எண்ட் பாயிண்ட் வந்து வேற அக்கௌண்ட்ல கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எண்ட் பாயிண்ட் சர்வீசஸ் தேவை. ஸோ இது தெரிஞ்ச போதும், இது தேவையில்லை ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ வந்து டீகமிஷன் பண்ணலாம். எப்படி டீகமிஷன் பண்ணணும்? EC2க்கு போங்க. முதல் 2 சர்வர் அப்படியே செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் இன்ஸ்டன்ஸ். லேபுக்கு அப்புறம் உடனே டிலீட் பண்ணுங்க, அப்படியே விடாதீங்க, ஏன்னா தேவையில்லாத பில் வரும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இட் இஸ் சேயிங் தட் ரிலீஸ் அட்டாச்ட் எலாஸ்டிக் ஐபி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து அந்த பிரைவேட் சப்நெட்ல வந்து ஒரு எலாஸ்டிக் ஐபி அசைன் பண்ணிட்டோம், அது செலக்ட் பண்ணுங்க. இது ரிலீஸ் பண்ணா என்ன ஆகும்னா மெஷின் டிலீட் ஆகும், அந்த மெஷின் அந்த ஐபி இருக்கு இல்லையா, எலாஸ்டிக் ஐபி, அது கூட ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனா ஸோ மீன்ஸ் யூ நோ லாங்கர் வில் கெட் பில் வராது. ஸோ டெர்மினேட் போடுங்க. அதுக்கப்புறம் EC2 எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரைட் கிளிக் delete the end point. ஓகே, ஸோ இந்த அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் எலாஸ்டிக் ஐபிக்கு வாங்க, இங்க இருக்கக்கூடாது ஆக்சுவலி. ஓகே, ஸோ that's it about endpoints, VPC endpoints. I hope you understand. உங்களுக்கு ட்ரைனிங் அதில் எதனா வேணும்னா ஸோ என்னோட இமெயில் அட்ரஸ் கீழே இருக்குங்க, பாருங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். ஸோ Jan 19th வந்து ஆரம்பிக்க போகிறோம் புது பேட்ச். இதெல்லாம் ஜஸ்ட் டெமோ வீடியோஸ் மாதிரி. ஓகே, ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னா ஸோ மெயில் அனுப்புங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ thanks for watching. All the best. Bye bye guys.